ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சின்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம அதை பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி நிறையா பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், இந்த ஸ்பைசஸ்லாம் பிளாஸ்டிக் பாக்ஸில் இல்லை பிளாஸ்டிக் அஞ்சுர பெட்டியில் போட்டு வச்சுருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம அடுப்புக்கிட்ட தான் ரொம்ப ஹீட்டிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது சீக்கிரமாக பிளாஸ்டிக்ஸ் உருகி நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், நம்ம சைல்டுக்கு ஸ்டொமக் அப்செட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வருது. ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் இல்லாமல் ஸ்டீல் இல்லை செராமிக்ஸ், கிளாஸஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் இவ்வளோ நாள் கிளாஸ் பாக்ஸில் வச்சிட்ருந்தேன். இப்போ தான் புதுசாக ஒரு ஸ்டீல் அஞ்சரை பெட்டி வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சரி, ஓகே, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன வைக்கலான்னா, ஃபஸ்ட்டு மிளகு வச்சுருக்கேன். அப்புறம் மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் நம்மளுக்கு கிச்சனில் அந்த டைமில் ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன். அது எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல் இருக்குது. நீங்கள் பிளாஸ்டிக்ஸில் வச்சுருந்திங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் மாற்றிடுங்க. ஸ்டீலெல்லாம் மாற்றினீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் அது ஒரு 5 to 10 years வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. நீட்டாக வச்சுக்கலாம், நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஒரு சில ஐட்டம்ஸ் நான் கிளாஸ்லேயும் வச்சுருக்கேன். அது என்னென்னா, உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள், ட்ரை சில்லி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிளாஸ் ஜாரில் வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் கிளாஸ் ஜாரில் வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம வேகமாக சமைக்கும் போது எடுப்போம், கீழே விழுந்துரும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருந்திங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நீங்கள் லைஃப் லாங் இதெல்லாம் வச்சுருக்கலாம். அப்புறம் மஞ்சள் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரசப்படி அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். புளி போட்டு வச்சுக்கலாம். புளி மோஸ்ட்லி நம்ம அந்த ஸ்டீலில் போட்டு வைக்க முடியாது, ஸ்டீலில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புளி கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா செராமிக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் செராமிக்ஸில் தான் போட்டு வச்சாங்க. ஸோ நம்ம இப்போ புளி கிளாஸில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐட்டம்ஸ் ஒரு சிலதெல்லாம் கரெக்டாக கிச்சன் பக்கத்துலேயே வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நைஃப்ஸு, அப்புறம் விஸ்க்கு, இந்த எக்லாம் பீட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படுற மாதிரி விஸ்க்கு, நைஃபு, அப்புறம் இடுக்கின்னு சொல்லுவாங்க, வெசல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எனக்கு அதுதான் மை பார்ட்னர். ஸோ அது இல்லாமல் சமைக்கவே முடியாது. அண்டு பீலர், நம்மள வெஜிடபிள்ஸ்லாம் பீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வச்சுருக்கேன். தட்ஸ் ஆல் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் ப்ளீஸ் உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் இருந்தால் மறக்காமல் தூக்கி போட்டுருங்க. வேண்டாம், பிளாஸ்டிக்ஸே வேண்டாம். தேங்க்யூ.